செய்தி. குவைத்தின் கட்டிட தீ விபத்தில் மேலும் 2 தமிழர்கள் உயிரிழந்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். குவைத்திலே தீ விபத்தில் சிக்கி மேலும் 2 தமிழர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்தியர்கள் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு 5 பேர் ராமநாதபுரம், அதே போல செஞ்சி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தமிழர்கள் 5 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வந்தது. இந்த நிலையில் மேலும் 2 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் பலியடைந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கின்றது. அந்த கட்டிடம் தீப்பிடித்து எரிந்தது எப்படி என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து அந்த ஆய்வு செய்யக்கூடிய பணி ஒருவரும் நடைபெற்றுக் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இறந்த தமிழர்களுடைய உடல்களை மீட்டு தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு ஒருவரும் மேற்கொண்டிருக்கின்றது. இந்த கேரளாவை சேர்ந்தவர்கள் 12 பேர், அதே போல மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்களும் இந்த தீ விபத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழர்களுடைய அந்த உயிரிழந்த எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய ஒரு மோசமான தகவல். அதாவது 5 பேர் என காலையில் சொல்வதன் நிலையில் தற்போது 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே அவர்களை மீட்பதற்கான அந்த பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. குவைத் நாட்டினுடைய மங்காப்பில் NCDC நிறுவனத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் 12ஆம் தேதி அதிகாலை ஏற்பட்ட அந்த பயங்கர தீ விபத்தின் காரணமாக 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 42 பேர் இந்தியர்கள் என்றும் அவர்களில் கேரளா, தமிழகம் உள்ளிட்ட வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் கூட இருக்கிறார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மேலும் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தற்போது தகவல் கிடைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.